ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாந்தி சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் காளான் பிரியாணி எப்படி செய்யலான்னு நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நல்லா உதிரியாக நம்ம இன்றைக்கி குக்கரில் தான் செஞ்சு காமிக்க போகிறேன். இது நம்ம குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு நம்ம கொடுத்து விட்டுக்கலாம். வாங்க நம்ம இந்த காளான் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நீங்கள் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இந்த பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். காளான் பிரியாணி செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி ஒரு பாக்ஸ் காளான் எடுத்துருக்கேன். இதை நம்ம நல்லா கழுவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாஸ்மதி ரைஸ் 1/4 படி இதை நம்ம எடுத்துருக்கிறேன். இதை நம்ம ஊற வச்சுக்கலாம். நல்லா கழுவிட்டு ஊற வச்சுக்கலாம். ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சா போதும். காளானை நம்ம 2 இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். காளான் கட் பண்ணியாச்சு. நம்ம இப்போ பிரியாணி எப்படி செய்யலாம் நம்ம பார்க்கலாம். நான் இன்றைக்கி குக்கரில் தான் செய்ய போகிறேன். குக்கர் எடுத்துருக்கேன். இதில் ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் சூடானதும் கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட 2 பச்சை மிளகாய், இதை நல்லா வதக்கிக்கலாம். இது கூட கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட பட்டை, ஏலக்காய், லவங்கம் எல்லாம் சேர்த்துக்கலாம். இல்லை கட் பண்ணி வச்சிருக்கிற ஒரு பெரிய தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இதுல ரம்ப இலை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட புதினா, கொத்தமல்லி தழை இதில் ஆட் பண்ணிக்கிடும். இதுல கட் பண்ணி வச்சிருக்கிற காளானை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதுல 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, இது கூட ஒரு சின்ன ஸ்பூனுக்கு 3 ஸ்பூன் பிரியாணி மசாலா இதில் ஆட் பண்ணிக்கலாம். பிரியாணி மசாலா இல்லைன்னா வத்தல் தூள், மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதுல இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு 1/2 கப் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். இதுல 1 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். இதுல ஒரு அரை லெமன் ஆட் பண்ணிக்கலாம். இதில் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 1 கப்பு நான் பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கேன். அதனால 1.5 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். நீ சாப்பாடு அரிசினா 2 கப் ஊற்றணும். தண்ணி கரெக்டாக இருக்கும். தண்ணி நல்லா கொதிச்சுட்டு இப்போ நம்ம அரிசி அதில் போட்டுக்கலாம்.
இப்போ உப்பெல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கலாம், தேவைப்பட்டால் போட்டுக்கலாம். உப்புலாம் கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம குக்கரை லாக் பண்ணிடலாம். குக்கர் லாக் பண்ணியாச்சு. ஒரு விசில் வந்தால் போதும். குக்கர் ஒரு விசில் வந்துடுச்சு. நம்ம இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ கேஸ் ரிலீஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்க, இதை அப்படியே மெதுவாக கிளறி கொடுத்துக்கலாம். இந்த பிரியாணி வந்து டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். நம்ம சீக்கிரமாகவே இதை செஞ்சிடலாம். பாருங்கள், நல்லா உதிரி உதிரியாக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எப்போதுமே மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி அந்த மாதிரி தான் சாப்பிட்ருப்போம். இந்த மாதிரி காளான் பிரியாணி ஒரு நாள் நம்ம செஞ்சு சாப்பிட்றதில்ல. இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நிறைய ரெசிபி இருக்குது. நீங்கள் அதை பார்க்கணுன்னா சாந்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சைடில் உள்ள பெல் பட்டன் கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.